வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி தமிழ் சங்க சார்பில வந்து பார்த்தீங்கன்னா, டூர் கூட்டு போறோம்ன்னு சொல்லியிருந்தீங்களா? எல்லாத்துக்கும் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ. அதுக்கான வினாடி வினாக்கான எப்படி வந்து உள்ள லாகின் பண்றது? அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இது எப்படியெல்லாம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கூகுள்ல போயிட்டு காசி தமிழ் சங்கம் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இங்க வந்துரும். இது வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாரி பேஜ் வந்துரும். இந்த பேஜ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வினாடி வினா வந்து இந்த பேஜ் ஓப்பன் பண்ண உடனே இங்க வந்துருமா? இங்க வந்து என்ன லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிப்ரவரி 1 வரைக்கும் இன்னும் டைம் குடுத்துருக்காங்க. பிப்ரவரி 1க்குள்ள வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம். அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆல்ரெடி வ அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வினாடி வினா வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, இது வந்து இது மேல கிளிக் பண்ணுங்களா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெறிமுறை வந்து குடுத்துருக்காங்க. ஈஸியான முறையில தான் குடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, ஒரு 10 பாயிண்ட் குடுத்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. 10 கொஸ்டின்ல வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்ஸர் குடுப்பாங்க. அத வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்டின்னு தான் சொல்ல வராங்க. என்னென்ன சொல்ல வராங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வினாடி வினாவில் பங்கேற்பது எப்படி? அப்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கா காசி தமிழ் சங்கத்தில் 3.0 காசி தமிழ் பண்பாடு இணைப்பு பற்றி பங்கேற்பாளர்கள் அறிய மதிப்பீடு செய்ய ஒரு கட்டாய தகுதி வினாடி வினா தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வினாடி செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வெளியிட்டுள்ள தமிழர் மரபின் காசி என்ற நூலின் பெரும்பான்மையில் அமைந்துள்ளது. இது வந்து இப்ப மெட்டீரியல் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து இங்க குடுத்துருக்காங்க. இது வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல வரும். அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 51 பேஜ் இருக்கும். அந்த 51 பேஜ் நீங்க படிச்சீங்கன்னா மட்டும் போதும்னு சொல்லுறாங்க. வினாடி வினா வந்து பங்கேற்பாளர் வந்து பார்த்தோன்னா, பிப்ரவரி 2 2025 அன்று காலை 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, அந்த வெப்சைட் வந்து ஓப்பன்ல இருக்கும். வினாடி வினா வந்து பங்கேற்பாளருக்கு வந்து 2ஆம் தேதி ஓப்பன் ஆயிருக்கும். காலை வந்து 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து விண்ணப்பம் வந்து ஓப்பன்ல இருக்கும். இதுல வந்து நம்ம வந்து எந்த டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் குடுக்குறாங்க. இவங்க சொல்ல வராங்க அடுத்தது என்னன்னா, ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் உள்நிலை வினாடி வினா தேர்வின் பங்கேற்பு ஒரே வாய்ப்பு மட்டும் வழங்கப்படும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல, ஒரே ஒரு டைம் மட்டும் தான் குடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி 15 நிமிடங்கள் மட்டும் தான் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினாடி வினாவில் 10 தெரிவு வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அனைத்து வினாக்களுக்கும் பதிலளிக்க பங்கேற்பாளர்கள் மொத்தம் 15 நிமிடங்கள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 நிமிடத்துல தான் 10 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த புக்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க. 51 பேஜ் இருக்கும். அத முழுக்க முழுக்க படிச்சுக்கலாம். அதுலருந்து சூஸ் த கரெக்ட் ஆன்ஸர் வரும். நீங்க சூஸ் பண்ணா மட்டும் போதும். அதுல அதுக்கப்புறம் வினாடி வினா தேர்வின் போது பங்கேற்பாளர் உளவி சுற்றுகள் மாற்றுவதோ, மூடுவதோ தவிர்க்க வேண்டும். என்னன்னா, ஸ்க்ரீன் வந்து இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்றதோ, மினிமைஸ் பண்றதோ, இல்லன்னா ஆல்ட் வேற ப்ரௌசர் ஓப்பன் பண்றதோ, இந்த மாரி எதா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வந்து சப்மிட் ஆயிரும். கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 8 இது வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணீங்க. 2 தான் இருக்கு. நான் வந்து இந்த மாரி ஒரு டேப் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்டின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து வினாடி வினா வந்து குளோஸ் ஆயிடும். அதே மாரி இது வந்து மினிமைஸ் பண்றேன் அப்டின்னாலும் வினாடி வினா குளோஸ் ஆயிடும். அதத்தான் சொல்ல வராங்க. அதனால இந்த மாரி எந்த விஷயமும் செய்யக்கூடாது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இன்டர்நெட் வேகம் வந்து கரெக்ட்டா செயல்படணும். அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கோளாறுல இன்டர்நெட்ல இதெல்லாம் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு, உங்க சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கு அப்டின்னா, இவங்க வந்து யாருமே பொறுப்பு ஏத்துக்க மாட்டாங்க அப்டின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. வினாடி வினா தேர்வு சரளம் எந்த காரணத்துக்காகவும் மூடப்பட்டால் மறுபரிசீலனை வழங்கப்படாது என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். அதான் சொல்றாங்க. வினாடி வினால வந்து எந்த மறுபரிசீலனையும் கிடையாது அப்டின்ற விஷயத்த சொல்ட்டாங்க. அதே மாரி பங்கேற்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் வந்து லிங்க் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா, அந்த பேஜுக்குள்ள போயிடும். உள்ள போம்போது உங்களோட மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி, கைபேசி எண்ணிக்கை கடைசி 4 இலக்க எண்கள வந்து போட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 10 வினா திரையில் தோறும். அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிக் ஒண்ணொண்ணு அந்த புல்லட் பட்டன் மாரி இருக்கு. இங்க வந்து கிளிக் பண்ணி உள்ள வர மாரி இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அனைத்து வினாக்களுக்கும் நீ பதிலளிச்சிட்டீங்கன்னா, சமர்ப்பின்னு கேட்கும். சமர்ப்பி குடுத்தோனே, தேர்வு வந்து வெற்றிகரமா முடிவடைந்து விட்டது அப்படின்றத சொல்லும். பிறகு நீங்கள் வந்து தேர்வாயிருந்தீங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது மெயில்ல தான் கன்ஃபர்மேஷன் குடுப்பாங்க. இதுதான் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து அ நீங்க வந்து எல்லாமே ஒர்க் இதெல்லாம் முடிஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரிசல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, இது வந்து ரேண்டமா தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரேண்டமா செலக்ட் பண்ணும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 1000 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே. அவங்க கூட்டு பார்த்து 1000 பேர் சரி போயிரும். 10,000 பேர் அப்ளை பண்ணி, இல்ல 5000 பேர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா, 5000 பேர் கூட்டு போ முடியாது. அதில 1000 பேர் ஃபில்டர் பண்ணதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சுழற்சி முறையில வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஜெனரேட்டர் போட்டுருவாங்க. அத வந்து ரன் பண்ணி விட்டு ஆட்டோமேட்டிக் நிறுத்துனாங்கன்னா, யார் யார் பேர் வருதோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ஆவுற மாரி ஏதாவது லிஸ்ட்ட வந்து சொல்ல வராங்க. அதனால வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். ஒரு மிகப்பெரிய ஈஸியான வழி. இப்போ வந்து நீங்க என்னன்னா, எங்களுக்கு வந்து மெயில் கன்ஃபர்மேஷன் வரல ப்ரோ. நான் என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, நாளைக்கு வந்து உங்களோட மெயில் எ ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிஜிஸ்டர் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட அந்த பேக்கேஜ் வந்து ரூ. 15,000 மதிப்புள்ள பேக்கேஜ்.
போற செலவும், வர செலவும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அது இல்லாம சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி இந்த மாரி 4, 5 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிளா இருக்க ட்ரெயின். அதுக்கு போக்குவரத்துக்கு மட்டும் தான் உங்களோட செலவு. ட்ரெயின் ஏறிட்டீங்கன்னா, திருப்பணும் வந்து எந்த இடத்துல ஏறுனீங்களோ, அந்த இடத்துல வந்து இறக்குற வரைக்கும் அவங்களே முழுக்க சார்ஜ் எல்லாமே இது யூஸ் பண்ணி குடுத்துருவாங்க. அதனால வந்து இந்த வாய்ப்ப வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வேற ஏதாச்சும் டவுட்ன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஹெல்ப் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து நான் வந்து வேற ஸ்டேட்ல இருக்கிறேன் ப்ரோ. நான் வந்து ட்ரை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற தகவல் படி வந்து தமிழ்நாட்டில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிள் மாரி சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்ட்ல வெரிஃபிகேஷன் பண்ணும்போது. மத்தவங்களும் ட்ரை பண்ணுங்க. பட் கிடைச்சா உங்களுக்கும் லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து சந்திக்கலாம். பாய்.